பெரியாருக்கும் நவீன மருத்துவத்துக்கும் நிறைய ஒற்றுமை. நவீன மருத்துவத்தில் பேஸ் எந்த மாடர்ன் மெடிசனோட பேஸ் அடிப்படை என்னன்னா எவிடன்ஸ் இல்லாம அது எதையுமே செய்யாது. அந்த எவிடன்ஸ் சும்மா கொடுக்கறது இல்லை, அறிவியல் ரீதியா இருக்கணும். அறிவியல் ரீதியான முழுமையான ஆதாரம் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணும், அது மருத்துவத்தை ஆரம்பிக்கும். நீங்க போலிய மற்ற துறையில கூட சட்டம் கூட சிறப்பானதுதான். ஆனா நீங்க ஒரு போலியான சாட்சியை கிரியேட் பண்ணி நீங்க தீர்ப்பு வாங்க முடியும். ஆனா மருத்துவ மாடர்ன் மெடிசனுக்குள்ள எவிடன்ஸ் ஆதாரம், ஒரு ரிப்போர்ட் இருக்கணும், குணமாயிடுச்சு ரிப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். ஒருத்தருக்கு நோய் இருக்கா இல்லையாங்கிறத அறிவியல் ரீதியான 100% அறிவியல் எவிடன்ஸ் இருந்தாதான் அது என்ன பண்ணும், இயங்கும். அவ்வளவு சிறப்பான ஒரு மருத்துவம் பெரியார் மருத்துவம் தான். பெரியார் எவிடன்ஸ் ஆதாரம் இருக்கணும். பெரியாருக்கு அந்த ஆதாரம் எப்படி இருக்குன்னா அது அறிவியல் ரீதியா இருக்கணும். ஆதாரம் பெரியாருக்கு எதையும் எடுத்தல் கவிழ்த்தல் பேச மாட்டாரு. அவர் ராமாயணத்தை கொஸ்டின் பண்ணுவார், மகாபாரத்தை கொஸ்டின் பண்ணுவார். நீங்க தெரிஞ்சு பாருங்க, தமிழ்நாட்டுக்குள்ளார இந்திய சமூகத்தில் 2000 ஆண்டுகளாக கடவுளை குறித்து நல்ல நாள் சமயங்கள்ல ஒரு குளிக்காம போயிட்டாலோ அல்லது நான்வெஜ் சாப்பிட்டாலோ நமக்கு குற்றமாடுவோம் கருதுகிற ஒரு மிக ஒரு பயங்கரமான பக்தி சூழ் உலகத்தில் கடவுளை திருப்பி போட்டு கேள்வி கேட்பது, கடவுளுக்கு கடுமையாக விமர்சிக்கிறோம்னு சொன்னா அது எப்படி முடியும்? ஆதாரம் இருக்கு பெரியார்ட்ட. எதையும் ஒரு ஆதாரம் இல்லாமல், அந்த ஆதாரம் என்பது நேர்மையாகவும் வரலாற்று ரீதியாக இருந்தால் மட்டும்தான் பெரியார் ஒரு விஷயத்தை பேசுவார், விமர்சிப்பார். எல்லாவற்றிலும் அறிவியல் ரீதியான ஆதாரம். அப்ப பெரியாருக்கும் அவருக்கு நெருக்கமான உறவுன்னு பாத்தீங்கன்னா அறிவியல் ரீதியான ஆதாரம், அறிவியலான விஷயம் அப்படிங்கிறது இருக்கு. எப்படி மாடர்ன் மெடிசன்ல மூட நம்பிக்கைக்கு கடவுள் நம்பிக்கை கிடையவே கிடையாது. ஆனா மாடர்ன் மெடிசன் பாக்குற ஒரு டாக்டருக்கு மூட நம்பிக்கை இருக்கலாம், கடவுள் நம்பிக்கை இருக்கலாம். ஆனா அது மருத்துவத்துக்கு கிடையாது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதே மாதிரிதான் பெரியார் இருக்கிற சில பேர் கிட்ட மூட நம்பிக்கை இருக்கலாம், மத உணர்வு இருக்கலாம், சாதி உணர்வு இருக்கலாம். ஆனா பெரியார் கிட்ட கிடையாது. அப்ப பெரியார் எப்படி ஒரு அறிவியல் ரீதியாக இருக்கிறாரோ, அந்த மாடர்ன் மெடிசன் எப்படி அறிவியல் ரீதியாக நேர்மையாக எப்படி எவிடன்ஸ் பேஸ்ல இருக்குதோ அது மாதிரி இருக்குது. மாடர்ன் மெடிசன் டாக்டருக்கு இறை நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இருக்கலாம், மாடர்ன் மெடிசன் கிடையாது. அதுல சரியா சொல்லணும்னா மிக சிறப்பா வைத்தி பார்ப்பார் ஒரு டாக்டர். எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அந்த கேஸை தன்னால் முடிஞ்ச வரைக்கும் கஷ்டப்பட்டு என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்ப்பாரு. இங்க குழந்தை வைக்க முடியாதுன்னு தெரிஞ்சிடும், முடிச்சு போச்சு. இப்ப அறிவியல் தான் படித்த அறிவியல் மருத்துவத்தின் சார்பாக இனி அந்த மருத்துவ நோயாளியை காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே இறை நம்பிக்கை உள்ள மருத்துவ கடைசி இடத்துல சொல்ற ஒரு வார்த்தை சொல்லுவார், டாக்டர் எல்லாம் பார்த்துட்டேன், இனி கடவுள் விட்ட வழின்னு சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் விட்ட வழினா ஊட்டகரிசின்னு அர்த்தம். அவ்வளவுதான், இனி காப்பாற்ற முடியாது அப்படின்றது கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா, டாக்டர் இறை நம்பிக்கையுள்ள ஒரு மாடர்ன் மெடிசன் டாக்டரையே அவரை அறியாமல் நாத்திக்கு பேச வைக்கிற மருத்துவம் தான் மாடர்ன் மெடிசன். அவ்வளவு அறிவு சார்ந்தது. அப்போ பெரியார் குறித்தும் இந்த மாடர்ன் மெடிசன் குறித்தும் தொடர்ந்து பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பா இது அமைஞ்சிருக்கு. அது இங்க இருக்கிறவங்க எல்லாரும் டாக்டரா இருக்கிறீங்க, அந்த துறை சார்ந்தவங்க மற்ற துறை அந்த துறையை சார்ந்த மற்றவங்க இருக்கிறீங்க அப்படிங்கிறது கூடுதல் மகிழ்ச்சி.